தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். எந்த நெருக்கடியும் மத்திய சர்க்காரால விஜய்க்கு எந்த நெருக்கடியும் இல்லை. ஜனநாயகன் படமானால் கரூர் சம்பவமான சிபிஐ என்கொயரியானால் போதைப் பொருள் கள்ளச்சாராயம் இவ்வளவு நடக்கு. இதெல்லாம் நியாயமா தெரியுது. இது ஏதோ ஒரு சின்ன விஷயம் பாஜக இந்த முட்டாப்பைய பண்ண எது எடுத்தாலும் பாஜக மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள். என்ன குற்றச்சாட்டுகள் சார்? சோஷியல் மீடியால நீங்க சொல்ற சோஷியல் மீடியா ஃபேக் ஐடின்னு சொல்லிட்டேன். இட் இஸ் a prostitution. அப்படி இந்த சோசியல் மீடியா வந்து நியாயப்படுத்தி நீங்க பேசுறீங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல்வாதியும் பாஜகவை சேர்ந்த KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பரபரப்பு, அதுவும் நீங்க சொன்ன விஷயம் வந்து மேலும் பரபரப்பையே கிளப்பியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். என்ன சம்பவம்? பவன் கல்யாண் விஜயோட பேசினாரு. அவருடைய நண்பர், விஜய்க்கு நண்பர் சகா பேசியிருக்காரு. அதில் முக்கியத்துவம் ஒன்றும் இல்லையே. இப்போ நீங்க கூட பவன் கல்யாணுக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான். நான் இல்லைன்னு சொல்லலை. எப்படி உங்களுக்கும் அவருக்குமான பழக்கம் எப்படி வந்துச்சு? எனக்கு அவருக்கும் பழக்கம் 2-3 வருஷமாக இருந்தது. ஏன்னா என்னுடைய செயல்பாடெல்லாம் அவர் கவனிச்சிருக்கிறாரு. பார்க்கணும்னு சொன்னார். நான் போய் பார்த்துட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக அவரோட நட்பில் இருக்கேன். ஒரு கட்டத்தில் அவருடைய இயக்கம், அதாவது ஜனசேனா துவக்கிறதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருந்தது. திமுகவில் அப்போ நீக்கப்பட்ட நேரம், பாஜகவில் சேரலை. அந்த நேரத்தில் அந்த கட்சியை தமிழ்நாட்டில் அமைக்கணும்னு சொன்னார். சில யோசனைகளை என்கிட்ட கேட்டார். ஏன் நீங்கள் அந்த கட்சிக்கு மாநிலத்தில் தலைமை ஆகக்கூடாதுன்னு என்கிட்ட கேட்டார். பார்ப்போம். நான் இப்போ ஒன்றும் இமீடியட்டாக உடனடியாக ஒன்றும் பதில் சொல்ல முடியாது, பார்ப்போம், காலந்தான் பதில் சொல்லணும்னு வந்துட்டேன். இப்படியாக இருக்கும் பொழுது நான் பாஜகவில் சேர்ந்தேன். இப்படியாக இருக்கும்போது நீ நட்பு, எனக்கு அவருடைய நட்பு தொடர் இருந்து ஒரு கட்டத்தில் 2 நிகழ்ச்சிக்கு பாஜக சார்பில் கூட்டு வரணும்னு நினச்சாங்க. பிறகு முருகர் மாநாடு, அப்போது நான் பாஜகவிலே சேரலை. சொன்னதுனால வந்தாங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக தலைவரும் நானும் அங்கே விஜயவாடா சென்று அழைத்து வந்தோம் நிகழ்ச்சிகளுக்கு. இப்படியாக தொடர்புகள் எனக்கும் அவருக்கும் உண்டு. இப்படியான சூழ்நிலை. அவர் வந்து தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற வெளி மாநிலத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர். இதுதான் அவருடைய நோக்கம். கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து அவரோட நீங்கள் நட்பில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது பவன் கல்யாண் விஜயோட பேசினார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, நீண்ட காலமாக பேசி பத்திரிகைகளோட செய்தி வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருக்கலாம், தினமலர்லையோ மற்ற செய்தி. பவன் கல்யாண் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டார். இல்லை எப்பவும் இந்த செய்திகள் வந்தவண்ண இருக்கின்றது. அவருக்கு என்ன, அவர் ஒரு என்டிஏல இருக்கிறார், ஆந்திராவில் என்டிஏல இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் என்டிஏ வெற்றி பெற வேண்டும், பிரச்சாரத்துக்கு அனைமாக வரலாம், வரக்கூடும். அப்படியான நிலையில் ஒரு யோசனையை விஜய்க்கு சொல்லியிருக்கலாம். நட்பு ரீதியாக என்டிஏல சேருங்க, வெற்றி பெறலாம்னு சொல்லியிருக்கலாம். இவ்வளோதான் செய்தி. அதை வச்சு தான் அவர் எதுவும் வந்து சொன்னாரா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே விஜயும் பவன் கல்யாணும் நீண்ட நாளாக நட்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது திரை வட்டாரம் சார்ந்திருக்கக்கூடியவங்க ஆல்ரெடி வந்து சொல்லி அது வந்து செய்தித்தாள்கள் அப்படிலாம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் சொன்னது விஷயங்கிறது பவன் கல்யாண் உங்கள்கிட்ட எதுவும் பகிர்ந்து கொண்டாரா அப்படிங்கிற அடிப்படையில்? அவரெல்லாம் சேர்ந்தா ஒரு கட்சி வெற்றி பெறும், தேர்தலில் என்டிஏ வெற்றி பெறும், அந்த கருத்தை அவர் சொன்னார். இல்லை, இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ந்து பழக்கத்தில் இருந்தனால அப்போ சொல்லப்பட்டதா இல்லை அண்மையில் எதுவும் தொடர்ந்து 2-3 தடவை சொல்லியிருக்காரு. தினமலரோட நான் சொல்கிறதுக்கு முன்னாடி செய்தியை கூட வந்திருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ட்வீட் போட்டிருக்கேன். ட்வீட் வந்து பெருசாக ஒரு அசெப்டிவாவோ ஸ்ட்ராங்காகவோ அவரும் வந்தால் நல்லதுன்னு சொல்கிறாப்புல தான் போட்டிருக்கேன். இத்தனாம் தேதி பேசினார், இங்கே பேசினார், அப்படி பேசினார்லாம் ஒன்றும் போடலை. இந்த மாதிரி பவன் கல்யாணம் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஆலோசனைகள் சொல்லியிருக்காரு. ஆலோசனைகள் சொல்கிறதுனால நண்பர் சொன்னார்னு ஒருவேளை இந்த கூட்டணிக்கு வரலான்னு தான் ட்வீட் போட்டிருக்கேன். அதுக்கு முதல் நாளே பத்திரிக்கையில் செய்தி வந்துருந்தது. அதை பலவரே என்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க பதில் சொல்லி. நான் ஒரு போகிற போக்கில் ஒரு வேகமாக ஒரு ட்வீட் போட்டேன், அவ்வளோதான். அதே சந்திச்சார், இத்தனை மணிக்கு பேசினாரு, இந்த பேசினாரு, இப்படி பேசினாருலாம் நான் போடலை. இல்லை, நீங்கள் ஒரு இன்சிடென்ட்டை சொல்லியிருக்கீங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் சொல்லக்கூடாது இல்லையா? ஒரு கட்சியில் இருக்கேன், ஒரு பொறுப்பில் இருக்கேன். என்னுடைய தரப்பில் எனக்குன்னு ஒரு கருத்து சொல்கிறதுக்கு ஒரு
வரையறை இல்ல, இருக்கு இல்லையா? தனிப்பட்ட இல்ல, முறையில நான் அவர் வந்து சொல்லியிருக்காரு இல்லை கூட கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். நான் எனக்கு வரையறை இருக்குது. நான் பாஜக தலைவர் அல்ல. எங்கள் தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கார். அவர் சொல்ல வேண்டிய கருத்தை நான் சொல்ல முடியாது. அதே மாதிரி டெல்லியில் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் நான் சொல்ல முடியாது. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டுடைய தலைவர் இந்திய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க சொல்ல வேண்டிய கருத்து அதெல்லாம். அதில் வந்து நான் வந்து ஒரு ஆலோசகராக, ஒரு பார்வையாளராக, ஒரு நட்பு ரீதியாக பவன் கல்யாண் இருக்கிற விஷயத்த சொல்ல முடியும். எனக்குன்னு ஒரு சில வரையறை இருக்கு இல்லையா? உங்களுக்கு புரியுதா? அப்படியே தெரிஞ்சிருந்தால் கூட அந்த ரகசியங்கள் நான் சொல்லக்கூடாது. ரெண்டாவது விஷயம், எனக்கு அந்த அதிகாரமும் கிடையாது. உங்களுக்கு புரியுதா? என்னுடைய அளவில் ஒரு பாஜகவில் ஒரு சாதாரண ஆளாக இருக்கிறேன். நான் பல்வேறு கட்சிகளில் பொறுப்புகள் இருந்தவன். முதல் பல்வேறு பொறுப்புகள்லாம் இருந்தேன். திமுகவில் பார்த்தா ரொம்ப முக்கிய பொறுப்புகள்லாம் இருந்தவன். ஆனால் இப்போது இங்கே வந்து வரும்போது ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிறேன். என்னுடைய கருத்துக்கள் ஓரளவு தான் சொல்ல முடியும். அதை வந்து அதிகாரப்பூர்வமாகவோ இந்த இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த நடத்துன்னு நான் சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நண்பரங்கனில் அவர் பகிர்ந்துக்கிட்டார். என்டிஏல வந்து இவர் வந்தால் நல்லது அங்கிற கருத்தை மட்டும்தான் அதை சொல்லியிருக்கேன். வேறு ஒன்றும் மீறியெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. அது விஜய் முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள். பவன் கல்யாண் வந்து நயினார் நாகேந்திரன் சொல்ல என்னுடைய நண்பராக பவன் கல்யாண் இருக்கலாம். அந்த கருத்தை வந்து அமித்ஷாகிட்டையோ நரேந்திர மோடி அவர்கிட்டையோ இல்லை நம்ம நயினார் நாகேந்திரன்கிட்டையோ எடப்பாடி பழனிசாமிகிட்டையோ அவர் சொல்லி அவங்க சொல்ல வேண்டிய கருத்து. நான் சொல்ல முடியாது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. நயினார் நாகேந்திரன்ட்ட இந்த கேள்வியாகவே வைக்கப்படுது. இந்த மாதிரிலாம் வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு, நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது வதந்தி தான், ரூமர் தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே மாதிரி எல்முருகன்ட்ட இதே கேள்வி வந்து மாநாட்டு திடலில் வந்து கேட்கப்படும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேசிய தலைமை தான் சொல்லுவேன். அதே கருத்து தேசிய தலைமை தான் சொல்லணும், நாம் சொல்ல முடியாது இல்லையா? என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வந்தால் பலம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அது ஏன் வந்து பலமா மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் வந்தா என்டிஏக்கு பலம். எங்களை பொறுத்தவரையும் இந்த காலத்தில் அரசியலுங்க நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகையாளிகளும் அல்ல. நீங்கள் மதிமுக துவங்கப்பட்டது 96 தேர்தலில் நான் தான் அதிகமான ஓட்டு அது கட்சியில் வாங்கினேன். மொத்தம் 4 பேர் தான் டெபாசிட்டை வாங்கினோம். வைகோ வாங்கினார், நான் அதிகபட்சம் அவரோட அதிகபட்ச ஓட்டு வாங்கினேன். தங்கவேலு, இன்னொருத்தர் முன்னாள் டெப்டி ஸ்பீக்கராக இருந்த வேடசுந்தர் பாலசுப்ரமணியம் உடைச்சின்னம் போயிடுச்சு. பிறகு நாங்கள் தேர்தல் அங்கீகாரம் வாங்க வேண்டும். கடுமையாக ஜெயலலிதா ஊழலாச்சு நாங்கள் மதிமுகவில் பேசினோம். அவர் நடைபயணமாகவே வைகோ வந்தார். கன்னியாகுமரியிலிருந்து இப்படி சுற்றி வந்தார், கோயம்புத்தூர் சுற்றி சேலம் வழியாக வந்து சென்னைக்கு வந்தார். தேர்தலை சந்திக்கிற துவக்கம் 6 மாதம் 98 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. நாங்கள் சேரலையா? மதிமுக பாஜக சேரலையா? அதில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. எல்லாரும் சேர்ந்தா வெற்றி பெறலாம். ஒரு தேரை பலமா இருக்கு இல்ல, அதனால வந்து விஜய் நம்ம கூட வந்தா நம்ம பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற கடந்த காலத்துல நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்கல்ல. நம்ம அதையும் பார்த்து அதே கருத்து தான் எங்களுக்கு, அதே கருத்து சொல்லியிருக்காங்க. அதே கருத்து எல்லா கட்சியிலையும் நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் சார்ந்த கொள்கைகளுக்குள்ள எல்லா கட்சிகளும். நான் என்ன போட்டேன்னா, நண்பர் பவன் கல்யாண் இதை வெளிப்படுத்தினார். இனி வர்றது வராது விஜய் முடிவு பண்ணணும். அது டெல்லி என்ன சொல்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி வந்து டெல்லி தலைமை தான் முடிவெடுப்பாங்க. முடிவெடுக்கிறது இங்கே இருக்க தலைவர், தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்வார்கள். அது மாதிரி இந்த தமிழ்நாட்டில் என்டிஏ வழி நடத்துகிற தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் சொல்லணும். இவ்வளவுதான் என்னுடைய லிமிட். அதுக்கு மேல நான் சொல்லவும் முடியாது, பேசவும் முடியாது. இல்ல, அது நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க ஆரம்ப கட்டத்துல பாஜக சேருவதற்கு முன்பாக ஒரு காலகட்டத்தில் நீங்க விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து சில விஷயங்கள் பேசினதையும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த காலகட்டத்தில் நீங்க பாஜகவில் சேருவதற்கு முன்பாக நீங்க கூட்டணி சேர்ந்தா நல்லதா இருக்கும் அப்படின்னு சஜஷன் பண்ணீங்க. பவன் கல்யாணுக்கு முன்னாடியே விஜய் கட்சி ஆரம்பித்து வரட்டும், ஒரு நல்ல சக்தியாக வருகிறார், ஏன்னா அவர் மக்கள் மத்தியில் போயிருக்கிறார், ஒரு நல்ல ஆட்சி நல்ல ஒரு கட்சி வரட்டும்னு வாழ்த்துனது உண்மை. அது இல்லைன்னு சொல்லலை. இல்லை, கூட்டணியாக அவர் வந்து இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சஜஷன் நீங்கள் அந்த காலகட்டத்திலே வச்சுருந்தீங்களா? அப்பவும் சொன்னேன், வலுவான கூட்டணி இல்லாமல் அமைஞ்சா வெற்றி பெறலாம் நான் சொன்னேன். விஜய்ட்டு அதை சொல்லியிருக்கீங்க. அது ஏற்கனவே சொல்லப்பட்ட கருத்து. அது ஒரு 2-3 வருஷம் இருக்கும். இப்போ பாஜகவில் சேர்ந்து 6 மாதம் தான் ஆச்சு. நான் சேர்ந்து 6 மாதம். இதெல்லாம் 2 வருஷம் 2 வருஷம் முன்னாடியே சொல்லப்படும். தினமணியிலே கட்டுரை எழுதினேன். அண்மை காலமாக அவருடைய அரசியல் அந்த வருகை குறித்து பல்வேறு விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவர் மீது பல்வேறு தாக்குதல் வருது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்க
அரசியலுக்கு ஏன்னா வந்து நயனா நாகேந்திரன் கூட அண்மையில பேசி அது வருத்தம் தெரிவிச்சிருந்தார். இல்ல. புண்பட்டிருந்தா வந்து நான் வருந்துகிறேன் இல்லை அப்படிங்கிற நான் மாதிரிலாம். சொல்கிறேன், நான் ஃப்ராங்காக பேசுவோம், எந்த சார்புலாம் அரசியல்னா எல்லாமே வரத்தான் செய்யும். அவதூறுகள் எப்படி வேணால் வரணும். இங்கே அவதூறுகள் உண்மைகளாகி விடுது, உண்மைகள் தூங்குகின்றன அரசியலில். நான் பார்த்த அளவு, நான் ஒரு 54 வருஷம் அரசியல் பார்த்துறேன். ஒரு நேர்மையான ஒரு அரசியலுக்கான காலங்கள் இங்கே இல்லை. எல்லாம் ஓட்டுக்கு காசு கொடுக்குறது, பிறகு ஓட்டுக்கு காசு கொடுத்தா பிறகு ஆட்சியில் வந்து உட்கார்றது, மந்திரி சபையில் உட்கார்றது, அமைச்சராகிறது, அப்போ கான்ட்ராக்டரில் லஞ்சம் வாங்குறது, இப்படின்னு ஆகிப்போச்சு. அரசியலில் ஓட்டுக்கு காசு கொடுக்குறது வந்து சமீப காலமாக 25 வருஷமாக பெருகி போச்சு. இப்படியான அரசியலில் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? ஏதாவது நேர்மை இருக்கா? உண்மைகள் தூங்குகின்றன, நிராயுதபாணியாக தூங்குகின்றன இங்கே இருக்க அரசியல் உண்மைகள். அதே மாதிரி எது அவதூறுகள் இருக்கோ அது உண்மையாகி விடுறது. சோசியல் மீடியாவில் இஷ்டத்துக்கு ஒரு 4 குரூப் வச்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு கட்சிக்கும், ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு. அவங்க எழுதுறது தான் உண்மை, பொய்கள் எல்லாம் இதுதான் உண்மைன்னு சாதிக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? இல்ல அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சகஜம்னு இல்லை, இப்படியெல்லாம் வந்துருச்சு. இந்த நிலைமையை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகிறோம். இந்த நிலைமையை திருத்துறதுக்கு நம்ம தயாராக இல்லை. இதை நம்ம என்ன செய்ய முடியும்? இது யதார்த்த நிலை ஆகிப்போச்சு, இதை கடந்து தான் போகணுங்கிற ஒரு சூழலை, ஒரு கடுமையான சூழல் இங்கே ஆகிப்போச்சு. இந்த சூழலில் போக வேண்டியிருக்கு. இப்போ விஜய் பொறுத்தவரையிலையும் பல அவருக்கு மீதான எதிர்வினைகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் சொன்னாப்புல அது பாஜகவால் கொடுக்கப்படுது, பாஜக நெருக்கடி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கூட்டணிக்காக ஒன்று. அதே மாதிரி சிபிஐ மூலியமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டு அவரை வந்து எப்படியாவது கூட்டணி கொண்டு வரணும் அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. நான் சொல்கிறேன், இப்படி பார்த்தா திமுக ஃபேக் ஐடியில் பல விஷயங்கள் விஜயை பற்றி எழுதுறாங்க, பாஜக விட அதிகமாக எழுதுகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், பாஜக தான் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? பாஜக விட அதிகமாக பண்ணுறாங்க. இப்போ சிபிஐயில் திமுக நேரு மேலையும் ரெய்ட் பண்ணாங்க, ஏவா வேலு வீட்லையும் ரெய்ட் பண்ணாங்க. அது மாதிரி சிபிஐ இன்னும் விசாரிக்கத்தானே கூப்பிட்டு ஜெயிலில் அடிச்சிட்டாங்களா? சொல்லுங்கள். கொஞ்சம் கேளுங்க, ஜெயிலில் அடிச்சிட்டாங்களா? ரெண்டாவது, ஏன் விஜய் வந்து கரூர் சம்பவம் நடந்தது இல்லை? கரூர் சம்பவம் நடந்ததில்லை, திமுகவுக்கு எதிரி தானே, விஜய் தானே மெயின் அங்கே கதாநாயகன். ஏன் அந்த கரூர் சம்பவத்துக்கு திமுக வந்து விஜயை ஒரு அக்யூஸ்டாக சேர்க்காம விட்டாங்க? எல்லாரையும் சேர்த்தாங்கல்ல, நிர்மல்குமார், புஷியானந்த் சேர்த்தாங்களே, ஏன் விஜயை சேர்க்கலை? அவர் தானே மெயின் ஃபிகர் அங்கே, ஏன் சேர்க்கலை? திமுக பயந்து போய் தான் இருந்தது. அது மாதிரி ரெய்டு நடந்தானா, அது மாதிரி ஜனநாயகன் படம் வந்து நான் சென்சார் போர்டில் இருந்தவன், கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. இன்றைக்கி இல்லை, கிட்டத்தட்ட 75லேருந்து 93 வரைக்கும் சென்சார் போர்டில் இருந்தவன். அன்றைக்கெல்லாம் 8 பேர் 10 பேர் தான் இருப்போம். இந்த மாதிரி இவ்வளவு 100 பேர் 200 பேர்லாம் இருந்தது கிடையாது. எங்கள் விடிய ஒரு படம் போடுறாங்கன்னா சென்சார் பக்கம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ எல்லாம் சென்னை வாசிகள் தான் இருப்பாங்க. இப்போ சென்சார் போர்டில் கன்னியாகுமரியில் இருக்கவங்க இருக்காங்க, 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணுவாங்க சென்சார் போர்டு மெம்பர்களுக்கு. இன்றைக்கி இந்த படம் பேர் சொல்ல மாட்டாங்க, ஒரு படம் சென்சார் இருக்குது நீங்கள் வாங்கன்னுபாங்க. நாங்கள் வந்து 2 மணி நேரம் இருந்தால் அவகாசம் இருக்கும். குட்லக் தேட்டர்னு இருக்குது வள்ளூர் கோட்டத்து பக்கத்தில், அதுதான் மெயினாக சென்சார் போர்டு அன்றைக்கி காட்டுவாங்க. நாங்கள் போவோம். அப்போ போன உடனே நாங்கள் உள்ள ஹாலில் என்ட்ரி ஆனவுடனே தான் கொஸ்டின் பேப்பர் கொடுக்காப்புல இந்த படம்னு அது இது கொடுப்பாங்க. எதை, இந்த வசனங்கள் என்னென்ன பாட்டுகள் வருதுன்னு அந்த டைப் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ டைப் பண்ணி தான். இப்போ சென்சார் போர்டில் வேறு அப்படி இருந்தால், நான் சொல்கிறேன் ஒரே உதாரணம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் பத்திரிக்கையாளர், மார்கழி மாதம் கச்சேரி மாதிரி 6-7 மணி ஒன்று சேனல் இருக்கு இல்லையா, ஒரு சபா கச்சேரி நடக்கும். இந்த கிராம கூட்டம் மாதிரி சபாஸ் பேஸ்ன்னு. இப்போ நான் போகிறதில்ல, நான் 15 வருஷம் ஆச்சு, வாக் அவுட் பண்ணிட்டேன். அந்த சபா கச்சேரி இருக்குல்ல, அந்த சபா கச்சேரி நடக்கும்போது நெறியாளரும் பாஜகவுக்கு எதிரி, அதிமுகவுக்கு எதிரி, ஒரு திமுக இல்லை உடைய அதிகாரமான பேசக்கூடிய ஒரு ஆள், ஒரு சமூக போராளியும் பாங்க, அவர் திமுக ஆதரவாளர், ஒரு பத்திரிகையாளர் திமுக ஆதரவாளர், இதில் 4 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து பாஜகவுக்கு அதிமுக இருப்பாங்க. அப்போ அந்த விவாதம் நடத்தும்போது எல்லாமே அதிமுகவுக்கு பாஜகவுக்கு எதிராக போகிறாங்க. அப்படி இருக்கும்போது மத்தியில் வந்து ஐஎன்பி மினிஸ்டர் பாஜக கீழே தான் இருக்குது. அது மாதிரி எல் முருகனும் அந்த துறை ராஜாங்க அமைச்சர். எந்த ஒரு சேனலுக்காவது சத்தம் போட்டு ஏன் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கீங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லி இப்போ ஜனநாயகத்துக்கு இப்படி பண்ணாப்புலன்னா அது பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதனுடைய குரல்களை நெரிச்சிருப்பாங்க இல்லையா? கொஞ்சம் கேளுங்க, நான் இப்போ முடிக்கலை, முடிச்சுப்பாங்க. அது மாதிரி ஜனநாயகம் என்பது அதை பார்த்த சென்சார் போர்டு மெம்பர்கள் வந்து சாதாரண ஆட்கள் இல்லை, பாஜக ஆதரவாளர் இல்லை, பொதுவான அந்த பார்க்குறவங்க யார் இருப்பாங்க? ஒரு எழுத்தாளர்,
ஒரு சிந்தனையாளர் இப்படி தான் இருப்பாங்க. அவங்க பாஜக ஆதரவாளர் கிடையாது, பாஜக மெம்பர்ஷிப்பு கொண்டவங்க கிடையாது. அவங்க தான் படம் பார்த்தாங்க. அங்கே வந்து காலையில் எழுந்திரிச்சு அமித்ஷா ஃபோன் பண்ணி, நீங்கள் ராமசாமியா இன்னைக்கு சென்சார் போர்டு படம் பார்க்க போகிறீங்களா, ஜனநாயகன் படம் பார்க்கலாம், அது விடாதங்கன்னு அவர் யாராவது டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். சும்மா இங்கேருந்தே ஜனநாயகத்தை வரவில்ல, சிபிஐயில் கேட்குறாங்க. இதெல்லாம் ஏன் இவ்வளோ உதாரணம் சொல்கிறேன்னா, அப்படி நினச்சிருந்தால் ஒரு நாளும் இந்த 6 மணிக்கு கோவிந்தநாம சங்கீர்த்தனம் பாடுறாங்க இல்லையா, இந்த விவாதங்கள் எந்த காலமும் நடக்காது. பாஜக நினைச்சிருந்தாங்க, அப்படி நினைக்கல. அதனால ஜனநாயகத்துக்கும் அந்த படம் வராததுக்கும் சென்சார் போர்டுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று தெளிவாக என்னால் சொல்ல முடியும். அதற்கு மேலே என்னால் பேச முடியும். ரெண்டாவது, சிபிஐ வந்து எல்லாரும் தான் ரைட் பண்ணுறாங்க. இப்போ அன்னைக்கு வந்து அந்த சிபிஐ கரூர் போட்டிருக்காங்க, அதுக்கு வந்து அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் போய் அமித்ஷா உட்காந்து உள்துறை அமைச்சராக கேட்டிருக்காரு. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதனால் சிபிஐ ஜனநாயகத்துக்கும் மத்திய அரசுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. மத்திய அரசு கீழே அந்த துறையில் இருந்தாலும் அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, தெளிவாக என்னால் சொல்ல முடியும். அவ்வளோதான். சிபிஐயாக இருக்கட்டும், அதே மாதிரி சிபிஎஃப்சியாக இருக்கட்டும், ரெண்டுமே அழுத்தம் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. இந்த மாதிரி தருணத்தில் 3வது முறையாக விஜய்க்கு வந்து சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. 15ஆம் தேதி வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. அவங்க தரப்புலையும் வந்து நாங்கள் சென்னையில் கேட்டிருக்கோம், சென்னையில் நாங்கள் வந்து ஆஜராகி நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறத பற்றி அவங்களுமே வந்து சிடி நிர்மல்குமார் அவர்கள் தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ தேர்தல் நேரத்தில் ஏதோ ஒரு நெருக்கடியை கொடுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தானே அவங்க தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு வாதமாக இருக்குது. நெருக்கடி இல்லைங்க, நெருக்கடி கொடுக்கல, நெருக்கடியும் இல்லை. இது வந்து அவங்களா சொல்லிக்கிடுறாங்க, அவ்வளோதான். நெருக்கடி, எந்த நெருக்கடியும் மத்திய சர்க்காரால் விஜய்க்கு எந்த நெருக்கடியும் இல்லை. ஜனநாயகன் படமானால் கரூர் சம்பவமான சிபிஐ என்கொயரியானால் எதில் சம்மந்தம் இல்லை. 2 தடவை வந்தார், அதுக்கப்புறம் வழக்கறிஞர் அலோவ் பண்ணாங்க, வழக்கறிஞர் பேசிட்டு போனாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு தடவை விஜய் வரணும்னு யாரும் சொல்லவும் இல்லை. அது எங்கள் தரப்பில் வந்து வழக்கறிஞர் வருவானா, சரி சொல்லுங்கள் எப்போ வேணும் டைம் வேணும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். இல்லை, நேர்காணல் இன்னைக்கு வந்து அவர் யாரெல்லாம் வேட்பாளரோ அவங்களெல்லாம் நேர்காணல் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இன்னைக்கு திட்டமிடப்பட்டு அதே அன்னைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி இரவு. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏதாவது ஒன்றா அதுக்கு இதுக்கும் சம்மந்தம்னு ஏதாவது பேசுறது வந்து அர்த்தம் இல்லாத, அதுக்கெல்லாம் பதில் சொல்லவும் முடியாது. அதைத்தான் அது இல்லைங்க. திமுகவில் வந்து சோசியல் மீடியா வச்சுக்கிட்டு ஃபேக் ஐடியா வச்சுட்டு பொய்ய மெய்யாக்குறாங்கன்னு சொல்லிட்டேனே. இதுதாங்க நடக்குது சோசியல் மீடியாவில். நான் சொல்றேங்க, சோசியல் மீடியாவில் எவ்வளவு வேணா நீங்க கிண்டல் பண்ணலாம். என்ன மாதிரி பண்றாங்க? ட்ரம்ப்பை வந்து வெறும் அண்டர்வேர் போட்டுட்டு மேலே இங்கேயும் போடலாம், எது வேணா நீங்க பண்ணலாம். உங்க சோசியல் மீடியா நம்பிட்டு எதுவும் பண்ண முடியாது. சோசியல் மீடியா ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாங்க. மோடியை பார்த்து எவ்வளோ கார்ட்டூன் போடுறாங்க, எப்படி வேணால் பண்ணலாம். அது மாதிரி எழுத்தில் எப்படி வேணால் பண்ணலாம். பொய்கள் வந்து நியாயப்படுத்தி உண்மைப்படுத்தலாம். ஃபேக் ஐடியா நான் சொல்ற ஒவ்வொரு கட்சிக்கும் ஃபேக் ஐடியா. கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க. பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து அடிச்சு துரத்திட்டா இருக்கே, இல்லை கேட்காம இருக்கேன். எது எடுத்தாலும் பாஜக வந்து தமிழ்நாட்டை ஆளுன்ட்டு தமிழ்நாட்டை வந்து பெரிய சக்தியாக இருக்கு. என்ன எது எடுத்தாலும் தீ வச்சாலும் இத்தனை போதைப் பொருள் செத்துருக்கா. 7000 பெண்கள் பாலியல் பலாத்காரத்தில் இறந்து சங்கடப்பட்டிருக்காங்க. பாலியல் பலாத்காரத்தில் நேற்று கூட சின்ன சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாலியல் பலாத்காரத்தில் 7000 பட்டப்பகல் கொலைகள் நடந்திருக்கு. நீதிமன்றத்தில் தாக்கி இருக்கிறாங்க. ஒரு டிராபிக் போலீஸை வந்து ஆட்டோக்காரனை கடத்திட்டு போய் பொதுமக்கள் காப்பாற்றிருக்காங்க. போதைப் பொருள், கள்ள சாராயம் இவ்வளவு நடக்கு. இதெல்லாம் நியாயமா தெரியுது. இந்த ஏதோ ஒரு சின்ன விஷயம் பாஜக இந்த முட்டாப்பைய பண்ணா நாம ஏன் சார் சொல்ல முடியும்? விடுங்க சார். ஆட்சியில் நடக்கிறதெல்லாம் பேச மாட்டாங்க. அவ்வளவு அநியாயம் நடக்குது ஆட்சியில். மக்கள் ஆட்சி நடக்குது. பெம்பாண்டமான மாடெல்லாம் போடுறாங்களே திருச்சியில். லஞ்சம் வாங்கினா நான் கூட ஒரு ஆளுக்கு அவ்வளோங்க. நேற்று இன்னொரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க, நான் பார்த்தேன். பெரிய மாநாடு தான், இவ்வளவு சேர்கள் காலியாக போட்டிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அதை நான் நம்ப சொல்றீங்களா? இல்லை மாநாடே வந்து சிறப்பாக நடக்கலைன்னு போடுறாங்க, நான் நம்ப சொல்றீங்களா? ஒரு மாநாட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து என்ன அந்த நாற்காலி, நாங்கள்லாம் எத்தனையோ மாநாடு பார்த்துருக்கோம். 67 மாநாடு. 67 காங்கிரஸ் மாநாடுனா காமராஜர் வராருன்னா அங்கே போய் கீழே தான் உட்காரும். எங்கள் பஸ்ஸில் செலவு பண்ணிட்டு போய் உட்காருவோம். அந்த நிலைமை இன்றைக்கி இருக்கா? ஒரு மாநாட்டுக்கு வர்றவங்களுக்கு அந்த இருக்கையில் ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு மைசூர்பா, ஒரு மிக்சர், இன்னொன்று. பிறகு மாநாட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது ஒரு 1000 ரூபா அங்கே பஸ்ஸில் வச்சிடுறாங்க. பஸ்ஸில் ஒரு பிரியாணி பட்டணம், லிக்கர் பாட்டில் மது, ஒரு பெரிய தண்ணி பாட்டில் இவ்வளோ கொடுக்குறாங்க. 1000 ரூபா. இப்படி மாநாடு நடத்தால் நீங்கள் எத்தனை பேர் வேணால் கூப்பிட்டு வரலாம். நீங்கள் மாநாடு கூட்டணி சார்பாகவும் கூட்டம் நடத்துறாங்கல்ல. நீங்க இப்போ
நடுநிலை பத்திரிக்கையாளராக என்கிட்ட பேச வந்திருக்கீங்களா? திமுகவுக்கு டிஃபெண்ட் பண்ணி வாதம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்திருக்கீங்களா? நடுநிலையோடு பேசுங்க. இல்ல நான் என்ன நீங்கள் விமர்சனமா நான் வைக்கப்படணும்? வழக்கறிஞர் மாதிரி பாஞ்சி பேசுனா அது என்ன அர்த்தம் இருக்கு? கேளுங்க, நான் பதில் சொல்றேன். எது இல்ல எடுத்தாலும் பாஜக மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் என்ன குற்றச்சாட்டுகள் சார்? சோசியல் மீடியால இல்ல, நீங்க சொல்ற நான் சோசியல் மீடியா ஃபேக் ஐடின்னு சொல்லிட்டேன். இட் இஸ் எ ப்ராஸ்டியூஷன். உண்மைகள் மறைச்சு கண்ணாமண்ணான்னு எழுதுறாங்க. நான் யாரும் குறிப்பிட்டு சொல்லல. 1000 ஃபேக் ஐடி இருக்கு. ஒவ்வொரு ஃபேக் ஐடி இருக்கு 200 ரூபா 300 ரூபா கொடுத்து எழுதுறாங்க. அது நியாயம்ங்கிறீங்களா? எத்தனை யூடியூப் சேனல் ப்ரொமோஷனுக்கு வச்சிருக்காங்க? இவங்க சொல்லிட்டாம அது உண்மையா? பல யூடியூப் சேனல் ப்ரொமோஷனுக்காக வச்சிருக்காங்களே, சம்பளம் கொடுத்து நியாயமான மாதிரி பேசுறாங்களா அந்த யூடியூப் சேனல்காரங்க? நான் உங்களை சொல்றேன், என்னங்க இந்த நாட்டில் நடக்கு? நீங்கள் பணம் லஞ்ச பணம் வாங்கியாச்சுன்னா 100 யூடியூப் சேனல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொமோஷன். இப்போ எனக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடையாது, நான் அரசியல்வாதி தான். நான் அவ்வளோ சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட முடியாது. உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு 100 ஃபேக் ஐடி வச்சுக்கிடுவீங்க, 100 ட்வீட்டில். நான் அதான் ஒரு நியாயமான கோரிக்கைப்பட்டா நீ திருட்டு பையன் எழுதுறதா இப்படிப்பட்ட ஃபேக் ஐடி எழுதுறவங்க தான் நாங்கள் சோசியல் மீடியாவில் நாங்கள் வச்சுருக்கோமா? நாங்கள் சம்பாதிச்ச பொது வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? எழுதுறவன் 5ஆங்கில கூட பாஸ் பண்ணியிருக்க மாட்டான். அவன் ஒரு ஃபேக் ஐடி ஒரு ஃபோட்டோ போட்டு நீ ஏதாவது ஒரு படிக்க மாட்டான். நான் என்ன எழுதியிருக்கேன்னே படிக்க மாட்டான். நீ ஒரு முட்டாள், நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அன்னு வாய்க்கு வராத வார்த்தைகள் போடும். இதெல்லாம் பார்த்தா வேதனையாக இருக்குது. நாடு எங்கே போகுதுன்னு வேதனையாக இருக்குது. அப்படி ரொம்ப கொச்சியா ஐயா பார்க்கவே முடியல. இந்த சோசியல் மீடியாவை நியாயப்படுத்தி நீங்கள் பேசுகிறீங்களா? இல்லை கேட்குறேன். இப்போ தமிழர் மணியன், நான், நெடுமாறன், நாங்கள் ஒன்றும் அரசியல் சம்பாதிக்கல. இல்லை சம்பாதிச்சிருக்குமா? வீடு கட்டியிருக்குமா? எங்கள் அந்த அடுத்தவங்க பணத்தை வாங்கி நாங்கள் பிழைக்கிறவங்க சாப்பிட்றோமா? ஒத்துக்கிறீங்களா? எங்களை பார்த்து சோசியல் மீடியாவில் அட்டாக் பண்ணுறது அவ்வளோ. நாங்கள் யாராவது திட்டிருக்கோமா? ஸ்டாலினை கண்ணாமண்ணான்னு திட்டிருக்கோமா? நீங்கள் போடுங்க. இது தப்பான செய்தி, இது ஒரு தவறான செய்தி. உங்களுக்கு புத்தி வேண்டாமா, அறிவு வேண்டாமான்னு போடுங்க, நான் ஒத்துக்கிறோம். அதுக்காக போடுற வாசகங்கள் இருக்குங்க. எதுக்குடா இந்த சோசியல் மீடியாவில் இருக்குன்னு நான் கவலைப்படுறேன். நீங்கள் அந்த சோசியல் மீடியா அத்தாரிட்டியாக நீங்கள் பேசுகிறாங்க. கோர்ட்டில் போனால் ஏஏஆர் எம்எல்ஜே அன்னு நாங்கள் அத்தாரிட்டி எடுத்து படிப்போம். அலகாபாத் ஹைகோர்ட் சொன்னது, சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு இந்த தீர்ப்புன்னு படிப்போம். நீங்கள் இந்த சோசியல் மீடியா அத்தாரிட்டின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க பாருங்க, வேதனையாக இருக்குது. சோசியல் மீடியால கேம்பெயின் எல்லா கட்சியும் தொடர்ந்து பண்றாங்க. சார் நான் சொல்றேன், சோசியல் மீடியா இஸ் இட் அத்தாரிட்டி? ஐ அம் ஆஸ்கிங் யூ, இட்ஸ் இஸ் அத்தாரிட்டி? ஐ அம் அட்வொகேட். ஐ அம் சைட்டிங் மை சைட்டேஷன் ஏஆர் சுப்ரீம் கோர்ட் பேஜ் 23 கேசவானந்த பாரதி கேஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா இப்படி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நாங்கள் சொல்லுவோம். அது மாதிரி நீங்கள் சோசியல் மீடியாவை போய் இப்படி சொல்லிட்டாங்க, சோசியல் மீடியா இப்படி இருக்காங்கன்னு அதை நான் ஏற்றுக்கல சார். தயவுசெய்து வேற பேசுங்க. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.